நாடு முழுவதும் புதிதாக 391 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியா முழுவதும் கொரோனா தொற்றால் புதிதாக 391 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனா தொற்று பாதித்து சிகிச்சை பெற்று வருவோர்களின் எண்ணிக்கை 5755ஆக அதிகரித்துள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் பெண் ஒருவரும், மகாராஷ்டிராவில் முதியவர் ஒருவரும், கேரளாவை சேர்ந்த ஆண் ஒருவரும், தமிழ்நாட்டில் 79 வயது ஆண் என மொத்தம் 4 பேர் கொரோனாவால் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் 194 பேர் கொரோனா பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 27 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சேலம் வாழப்பாடியில் சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலை மேம்பால தடுப்பு சுவற்றில் சொகுசு கார் மோதிய விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்கள் ஜோதாராம் ஜோஹி தேவி தம்பதி. இவர்களது மகள் 42 வயது அம்யா. இவர்கள் குடும்பத்துடன் கர்நாடக மாநிலம் ஹோஸ்பேட்டில் குடியேறி வணிகம் செய்து வந்தனர். இவர்கள் தங்கள் உறவினர்களுடன் சொகுசு காரில் ஈரோட்டில் உள்ள தங்கள் உறவினர் வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டனர். திருவண்ணாமலை கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு ஈரோடு நோக்கி வாழப்பாடி வழியே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது கார் வாழப்பாடி புதுப்பட்டி மாரியம்மன் கோவில் மேம்பாலத்தில் எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவர் மீது பலமாக மோதியது. இவ்விபத்தில் ஜோதாராம், ஜோஹி தேவி, உறவினர் ஜோஹாராம் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். உறவினர் சோட்கி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பலியானார். படுகாயமடைந்த அம்யா உள்ளிட்ட 3 மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி காலி நிலங்கள் வைத்துள்ளவர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டுள்ளது. அதன்படி காலி நிலத்தில் குப்பைகள், செடி, புதர்கள், கட்டிடக் கழிவுகள் இருந்தால் உடனடியாக அகற்ற வேண்டும் என மாநகராட்சி வலியுறுத்தியுள்ளது. அதே சமயம் கழிவுகளை எரிப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ள மாநகராட்சி நிர்வாகம் காலி இடத்தில் வரும் கால்வாய்கள் மற்றும் வடிகால் அமைப்புகளை பராமரித்து அவற்றில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை தடுக்க காலி நிலத்தில் வேலி அமைக்க வேண்டும் என மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல்களை மீறினால் 7 நாட்கள் கெடு வழங்கப்பட்டு 25,000 ரூபாய் அல்லது நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் எனவும் மாநகராட்சி எச்சரித்துள்ளது. ஒருவேளை காலி நிலத்தில் குப்பைகள் அகற்றப்படாமல் இருந்தால் மாநகராட்சி வாகனம் மூலம் அவற்றை அகற்றி அதற்கான கட்டணம் வரியாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 மெட்ரிக் டன் வரை உள்ள கழிவுகளுக்கு 5,800 ரூபாய் வரையும், 10 மெட்ரிக் டன் வரை உள்ள கழிவுகளுக்கு 11,600 ரூபாய் வரையும் கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் மாநகராட்சி அறிவித்துள்ளது. தனக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் உள்ள கருத்து மோதலால் கட்சிக்கு எந்த பின்னடைவும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். பாமகவில் தந்தை மகன் இடையே கருத்து வேறுபாடு நீடித்து வரும் நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணி ராமதாஸ், ஆடிட்டர் குருமூர்த்தி, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சைதை துரைசாமி அடுத்தடுத்து ராமதாஸை சந்தித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் இங்கு எல்லா பிரச்சினைக்கும் தீர்வு இருப்பதாக தெரிவித்தார். குருமூர்த்தி ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது காம்ப்ரமைஸ் பண்ணுவார். வழக்கமாக ஏற்கனவே ஓபிஎஸ்ட இந்த மாதிரி பேசினார். இப்போ உங்கள்கிட்ட அது தொடர்பாக நிறுவனருக்கும் தலைவருக்கு உள்ள காம்ப்ரமைஸ் காண்டி தான் வந்திருக்காராயா? ஹைலி இன்டெலிஜென்ட். அதனால் அதற்கு ஏதாவது ஒரு அவர் சொன்னால் நல்லது நடக்கும் அப்படின்று நானும் நம்புகிறேன், எல்லாரும் நம்புகிறோம். அதனால் அங்கே பேசினார். மாதிரி பேசப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க. இல்லை அது காம்ப்ரமைஸ் எந்த அளவுக்கு நிறைய குற்றச்சாட்டு ரகசியமா அப்புறமா காதில் ஓத எந்நாட்டிலும் இந்த உலகத்தில் தேர்வு இல்லாமல் எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தேர்வு இருக்கத்தானே செய்யுது. அதற்கான கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இது அல்ல. கூட்டணி யார் முடிவு செய்வாங்க? நீங்க தான் முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன் அவரும் சொல்றாரு. இது யார் முடிவு செய்வோம்? பேசி முடிவு செய்வோம். அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா இல்ல உங்களிடம் தான் இருக்குமா? என்ன சொல்றேன்?
கோவையில் சட்டவிரோதமாக செயல்பட்ட குவாரிக்கு விதிக்கப்பட்ட 32 கோடி ரூபாய் அபராதத்தை உறுதி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் குவாரி மோசடியில் அதிகாரிகளின் பங்கு குறித்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் புரவிபாளையம் கிராமத்தில் பட்டா நிலங்களில் உள்ள குவாரிகளில் இருந்து சட்டவிரோதமாக கனிம வளங்கள் எடுத்ததாக செந்தாமரை என்பவருக்கு 32 கோடியே 29,77,792 ரூபாய் அபராதம் விதித்து கோவை உதவி ஆட்சியர் கடந்த 2022 உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து செந்தாமரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி உதவி ஆட்சியரின் உத்தரவை உறுதி செய்து தீர்ப்பளித்தார். மேலும் பேராசைக்காரர்களான குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிப்பதாக வேதனை தெரிவித்தார். இந்த குவாரி மோசடியில் அதிகாரிகளுக்கு என்ன பங்கு உள்ளது என்பது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கர்நாடகா மாநில கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்டத்தை கட்டுப்படுத்த தடுப்புகள் அமைப்பது, போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாமல் நிகழ்ச்சியை நடத்துவது, அசம்பாவிதம் நிகழ்ந்தால் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் உட்பட 19 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. இவை மீறப்பட்டதால் கர்நாடகா கிரிக்கெட் சங்கம் மீது நடவடிக்கை பாயும் என கூறப்படுகிறது. இந்த சூழலில் பெங்களூரு கோர சம்பவத்திற்கு பொறுப்பேற்று கர்நாடகா கிரிக்கெட் சங்க செயலாளர் சங்கர் மற்றும் பொருளாளர் ஜெயராம் தங்களது பொறுப்பை ராஜினாமா செய்தனர். மேலும் கூட்ட நெரிசலில் காயமடைந்த வேலு என்பவர் அளித்த புகாரில் ஆர்சிபி அணி நிர்வாகம் மீது 3வது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆர்சிபி நிர்வாகம் தரப்பில் அனுமதி இலவசம் என்று கூறியதாலேயே தான் அங்கு சென்றதாகவும், நுழைவு வாயில் 6 போதுமான பாதுகாப்பு வசதிகள் செய்யாததால் கூட்டத்தில் சிக்கி தான் காயமடைந்ததாகவும் குறிப்பிட்டார். இதன் பேரில் ஆர்சிபி நிர்வாகம், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான டிஎன்ஏ ஏஜென்சி மற்றும் கர்நாடகா கிரிக்கெட் சங்கம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பாகிஸ்தானில் சிந்து நதி வறண்டு காணப்படுவதால் உடனடியாக தண்ணீர் திறந்து விடுமாறு 4வது முறையாக இந்தியாவிற்கு பாகிஸ்தான் அரசு சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த இந்தியா பாகிஸ்தானுக்கு பகிரப்படும் சிந்து நதிநீரை நிறுத்தியது. இதனால் பாகிஸ்தானின் ஜம்ஷோரா பகுதியில் சிந்து நதி முற்றிலும் வறண்டு போய் மணற்பரப்பாக காட்சியளிக்கிறது. இதே நிலை நீடித்தால் இன்னும் சில நாட்களில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையை சந்திக்க, மறுபக்கம் பஞ்சாப் மாகாணம் ஒதுக்கப்பட்ட பங்கை விட அதிகமான தண்ணீரை எடுத்துக் கொள்வதாகவும் புகார் எழுந்துள்ளது. சிந்து மாகாணத்திற்கு அரசு சார்பில் தண்ணீர் திறக்கப்படவில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. இதனிடையே கடும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவும் என்பதால் உடனடியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் அமலுக்கு கொண்டு வந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என பாகிஸ்தான் அரசு சார்பில் 4வது முறையாக இந்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புனித ஹஜ் பயணத்தையொட்டி சவுதி அரேபியாவோட மெக்கால லட்சக்கணக்கானோர் குவிஞ்சிருக்காங்க. மெக்காவில் இருக்க காபாத்தூன் பகுதியில கூடியிருக்க இஸ்லாமியர்கள் அதை சுற்றி வந்து சிறப்பு தொழுகை நடத்தினாங்க. வெப்பம் வாட்டி வதைக்கிற போதும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இஸ்லாமியர்கள் தங்களோட புனித பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. மெக்காவோட புறநகர் பகுதியான மினால சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்வுக்காக கூடின யாத்ரிகர்கள் ஜெமராத் தூண்கள் மீது கற்களை எரிஞ்சு சடங்க நிறைவேற்றினாங்க. பிரெஞ்சு ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த முன்னணி வீரர் ஜோகோவிக் பிரெஞ்சு ஓபனில் இது தனது கடைசி போட்டியாக இருக்கலாம் என உருக்கமாக பேசியுள்ளார். பிரெஞ்சு ஓபன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் செர்பிய வீரர் ஜோகோவிக்கை 6-4, 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் சின்னர் வீழ்த்தினார்.
போட்டிக்கு பிறகு பேசிய ஜோகோவிக் தன்னால் மீண்டும் இந்த களிமண் களத்தில் விளையாட முடியும் என உறுதியாக தெரிவிக்க முடியாது என கூறினார். மேலும் அதனால்தான் போட்டி முடிந்த பிறகு சற்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்பட்டதாக தெரிவித்தார். 38 வயதாகும் ஜோகோவிக் அவரது கரியரின் கடைசி காலத்தில் இருக்கும் நிலையில் பிரெஞ்சு ஓபன் அரையிறுதிப் போட்டி பாரிஸில் அவரது கடைசி போட்டியாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. ஜவான் திரைப்பட வெற்றியை தொடர்ந்து அல்லு அர்ஜுன் நடிப்பில் அடுத்த திரைப்படத்தை அட்லி இயக்க உள்ளார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்டில் கதை உருவாகியுள்ளது. அவதார் திரைப்படத்தை போன்று ஒரு உலகத்தை கிராபிக்ஸ் தொழில்நுட்ப உதவியுடன் உருவாக்கி வருகின்றனர். அல்லு அர்ஜுன் 3 கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இளம் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். புதிய அப்டேட்டாக தீபிகா படுகோன் நாயகியாக நடிக்க உள்ளார். இதுகுறித்த வீடியோ ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது.